என்ன ஜி என்ன சார்? 2 lakh லோன் இருக்கு சார் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. அப்ரூவல் ஆகாம ரிஜெக்ட் ஆயிடுச்சா? அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகே 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 சரி சார் சரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் ரெடி பண்ணி அனுப்புனா அதுக்கு உங்க கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகேங்களா? என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் சார். ஓகே ஓகேங்களா? என்ன டீடைல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 lakhs லோனுக்கு அப்ரூவல் லெட்டர் அப்ரூவல் லெட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது 2 lakhsக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு, மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ இயர்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் அப்ரூவல் லெட்டரில். ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. அப்போ இன்னைக்கு பணம் கிடைக்குமா? இன்னைக்கே கிடைச்சிடும். நான் சொல்கிறேன். அந்த மந்த்லி எந்த இதுல பே பண்ணோம் மந்த்லி? நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே எஸ்பிஐ கொடுத்துருக்கீங்க இல்லையா? அல்ல எந்த இதுல அப்ளை பண்ண இல்ல எந்த இதுல பே பண்ணோம், எந்த அப்ளிகேஷன் த்ரூ பே பண்ணோம் சார்? நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஆட்டோ டெபிட் எஸ்பிஐ? ஆமா ஆமா. ஓகே. நம்ம பே பண்றது எந்த இடத்துல பே பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து வேணா உங்களுக்கு வந்து அந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இது பண்றப்போ அவங்க லிங்க் தருவாங்க. அந்த லிங்க்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே அந்த மாதிரி. ஆமா. நான் இப்போ ஏதாவது முதல்ல கேஷ் கட்டணுமா? ஆமாங்க சார். உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் வரும். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜ் வரும். இந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜ் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி மேட்ச் பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு ஆட்டோ டெபிட் இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த 2 ப்ராசஸ்க்கு டாக்குமெண்டேஷன் சார்ஜ் நீங்கள் கிளியர் பண்ணணும். 2 lakhs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3450 வருது 2 lakhsக்கு. 2 lakhsக்கு ப்ராசஸிங் ஃபீ? ஆமா. டாக்குமெண்டேஷன் சார்ஜ். அல்ல அதுல இருந்து எடுக்க முடியலையா? 2 lakh இருந்து எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நம்ம பேங்க் சைட்ல இருந்து கிளியர் ஆகும்போது செக்கா தான் கிளியர் ஆகும். ஸோ எங்களுக்கு அதுல இருந்து 1 rupee கூட எடுக்கிறதுக்கு ஆத்தரைசேஷன் கிடையாது. ஓகே 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 ஓகே. ஸோ நீங்க அது பே பண்ணி கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 lakhனா 2 lakh அமௌண்ட் அப்படியே தான் கிரெடிட் ஆகும். அதுல இருந்து 1 rupee கூட உங்களுக்கு மைனஸ் ஆகாது. ஓகேங்களா? இது ஆபீஸ் எந்த இடத்துல? உங்களுக்கு சென்னை அண்ணா நகர் தெரியும் இல்லையா? சென்னை அண்ணா நகர் சார். அண்ணா நகர்வா? சென்னை அண்ணா நகர். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பக்கத்துல தானே? புரியல சார். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பக்கத்துல தானே ஆபீஸ்? ஐஏஎஸ். அப்போ நான் ஒரு காரியம் சொல்லிட்டு நாளைக்கு சென்னையில வரேன். ஓகே. அல்ல ஆபீஸ்ல வந்து பார்க்க முடியுமா? ஓகே சார். ஹலோ ஜி. ஹலோ 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 ஜி. சென்னையில வந்து பார்க்க முடியுமா? சென்னையில வரட்டுமா நாளைக்கு? பார்க்கலாம் சார். வாங்க நேரில் வாங்க பார்க்கலாம். நேர்ல வந்துட்டு ப்ரொசஸிங் பண்ண போதும். ஓகே. இது அண்ணா நகர்ல எந்த இடத்துல ஜி ஆபீஸ்? உங்களுக்கு ஐயப்பன் கோவில் தெரியும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல வரும் சார் நம்ம ஆபீஸ். சரி 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 சரி. நான் இப்போ என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கு. நான் சென்னையில தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தான் ஸ்டடி பண்ணேன், ராமாபுரம். அப்ப என் ஃப்ரெண்டு நான் இப்போ வந்து அனுப்பி விடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து அனுப்பி விடுறேன் அங்க. ஓகே. ஆமா, ஜஸ்ட் ட்ரஸ்ட்டுக்காக தான். பிகாஸ் 3450 பே பண்றீங்களா? பே பண்ணணுமா? ஓகே ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நான் ஃப்ரெண்டு இப்போ அனுப்பி விடுறேன். அங்கே ஆஃபீஸ் இருக்கா இல்லைன்னு கேட்குறேன். அப்போ அங்கே ஃப்ரெண்டு நம்பர் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வந்து பேசிட்டு நேரில் பாருங்க. ஓகே. சரி சரி சரி. தேங்க்யூ. ஓகே.